குருப்பியோ நமக. சூரல் உடைச்சா சோறு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு பழமொழிங்க. நீங்கள் இன்றைக்கி கூட கேரளாவில் திருவனந்தபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பிள்ளையார்னு ஒரு பிள்ளையாருங்க. அங்கே அந்த பிள்ளையாருக்கு பின்னாடி பூரா மிலிட்ரி குவார்ட்டர்ஸுக்குங்க. எல்லாம் தேங்காய் உடச்சிட்டு போவாங்க. கேரளா படித்தவன் அதிகமாக இருக்கிற இடம். அடுத்தது பரசுராம க்ஷேத்திரம், தெய்வ சம்மந்தப்பட்ட கோயிலுங்க. அது ஐயப்ப மலைக்கு எல்லோரும் போகிறாங்க பாருங்கள். இப்போ நான் இதுக்கு வரேன், சப்ஜெக்ட்டுக்கு வரேன். ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் ஒரு கோயில், பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயில் அன்றைக்கி ஏதோ ஒரு அசுப நிகழ்ச்சின்றதுக்கோசரம் அந்த பிள்ளையாரை மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சுட்டு கிராமமாச்சா அசுப நிகழ்ச்சின்னா போயிடுவாங்க. அந்த தேங்காய் வியாபாரி ராமசாமின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த தேங்காயை விற்றா தான் அவன் பழைப்பு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முயற்சின்னு இருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு பெக்கர், ஆனால் டீசெண்டான பெக்கர் தான். அவன் துணியை போட்டு விரித்து போட்டு என்னடா வருமானம் இல்லையே அப்படின்றான். அப்புறம் என்ன பண்ணால் அங்கே ஒரு இட்லி கடைக்காரன். அவன் என்னடானா இட்லியை வாத்துட்டான், எல்லாம் வாத்துட்டான். சட்னி சாம்பாருக்கு தேங்காய் வாங்கணும் அவனுக்கு. அவன் கொஞ்சம் தள்ளி இருக்கான், இந்த தேங்காய்காரனுக்கு தள்ளி இருக்கான். ஏன்னா இவன் கடையை விட்டுட்டு போக முடியாது. அந்த நேரம் பார்த்து இந்த பெக்கர் என்ன சொல்கிறான், ஒரு வேலை சொல்கிறேன் செய்யானே. என்னன்னா ஒன்றும் கிடையாது, பிள்ளையாருக்கு நான் உன் தேங்காயை எடுத்து சூழல் உடைச்சிட்றான். எனக்கு வியாபாரம் ஏன், நாளைக்கு மரப்பேறிக்கு நான் ரூபா தரணுமே. நீ உடைச்சி இங்கே ஒரு போர்டு போட்டுவிட்டு சூழல் தேங்காயின்னு போட்டுவிட்டு நீ வச்சுக்கோ, ஜனங்க பிச்சுட்டு போயிடுவோன்னா. அதே மாதிரி இவன் என்ன பண்ணான், இவனும் அவனும் சேர்ந்து தேங்காயை உடைச்ச உடனே நல்லா உடஞ்சி பீஸான எடுத்து வச்சு ஒரு போர்டு வச்சுட்டான், பிள்ளையார் சூழல் தேங்காயின்ட்டு. அதை ஜனங்க வாங்கிட்டு, பிள்ளையார் தான் மூடி இருக்குதா, இதையாவது எடுத்துன்னு போகலான்னு ஜனங்க வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கிற இட்லி கடைக்காரனுக்கு சமாச்சாரம் தெரிஞ்சு அவனும் வாங்கிட்டு போனான். நல்லா உடஞ்சிதுங்க. இதுலேருந்து நான் சொல்கிறது என்னன்னா, சூழல் தேங்காய் நீங்கள் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சோறு கிடைக்குங்க. புரியுதுங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.